பெயிண்ட் ஒர்க்கில் இருக்கும்போது பெயிண்ட்டு கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு நிறைய மெத்தட் நம்ம பேர் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் கீழே பேப்பர் போட்டு பெயிண்ட் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் அளவான பெயிண்ட்டை ப்ரஷ்ஷில் எடுப்பாங்க. அதிகமான பேர் பெயிண்ட்டை ட்ரேயில் ஊற்றிட்டு அங்கேருந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பெயிண்டோட ட்ரே தான் எப்படி டிசைன் பண்ணுறது பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இன்றைக்குள்ள லெசன்ஸ் அவுட்கம்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், உங்களால் ஒரு டிராஃப்ட் ஒன்று க்ரியேட் பண்ண முடியணும் ப்ராடக்ட் டிசைனில். செகண்ட், உங்களால் ஒரு வேப் ஒன்று க்ரியேட் பண்ண முடியும் ஒரு ப்ராடக்ட் டிசைனில். ஸோ வேப் அண்ட் டிராஃப்ட் என்னன்னு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். ஸோ வாங்க லெசனுக்கு போகலாம். எந்த ஒரு ப்ராடக்ட்லேயும் ஒரு ஆங்கிள் இல்லைன்னா ஒரு ஸ்லாண்டடான ஒரு ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா அதுக்கு பேர் தான் டிராஃப்ட். இந்த டிராஃப்ட் மெயின்லி இன்ஜெக்ஷன் பிளாஸ்டிக் டிசைன்ஸில் ரொம்ப அதிகமான பயன்படுத்துகிற ஒரு டூல். டிராஃப்ட் ஆப்ஷனில் 2 க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று பிளேன், இன்னொரு ஃபேஸஸ். நம்ம என்றைக்குமே டிராஃப்ட் பண்ணும்போது இந்த பிளேனும் ஃபேஸஸும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அதாவது 90 டிகிரியாக இருந்தால் தான் நம்மளால் ஒரு டிராஃப்டை உருவாக்க முடியும். பொதுவாக பிளாஸ்டிக் ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா பல சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுதான் கேட் மாடலிங்கில் வேப்னு சொல்லுவாங்க. இந்த வேப்போட யூஸ் எக்ஸாக்ட்லி எப்படி இருக்குன்னா, நம்ம உடம்புல எப்படி எலும்பு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்குதோ அதே மாதிரி வேப் ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்க்கு சப்போர்ட் கொடுக்கும். டிராஃப்ட் அண்ட் வேப்போட ஃபண்டமெண்டல் பேசிக் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறது டிராஃப்ட். ஸோ வேப் யூஸ் பண்ணுவோம், பட் நாட் அஸ் மச், ரொம்ப டீப்பாக நம்ம போக மாட்டோம். ஸோ கண்டிப்பாக அடுத்த வர ட்விட்டரில் உங்களுக்கு வேப்பை பற்றி ஒன்று டீப்பான எக்ஸ்ப்ளனேஷன், அது எப்படி நம்ம டிசைன் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அடுத்த வர ட்விட்டரில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அஸ் யூஷுவல் நம்ம எல்லா டிசைன்லும் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஸ்கெட்ச் எடுப்போம். ஸ்கெட்ச் எடுத்த பிறகு ஒரு பிளேன் எடுப்போம். அந்த பிளேனுக்கு எடுத்த மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் என்ன ஷேப்பில் இருக்கும் அந்த ஷேப்பில் நம்ம வரைவோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெக்டாங்கிள் டாப் பிளேனில் எடுத்திருக்கேன். அந்த ரெக்டாங்கிளோட டைமென்ஷன் 350 by 250 டைமென்ஷனுக்கு நான் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் பண்ணுறத தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ஒரு எக்ஸ்ட்ரூஷன் நார்மலாக பண்ணுவோம். அதே தான் நான் இங்கே பண்ணுறேன். இங்கே நம்மளோட டிசைனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச பிளேனை நம்ம எடுத்துகிட்டு அதுக்குண்டான ஒரு எக்ஸ்ட்ரூட் நம்ம பண்ணுறேன். இங்கே என்னோடய எக்ஸ்ட்ரூஷனோட டெப்த்து ஒரு 35 மில்லிமீட்டருக்கு இருக்க போகுது. அதை தொடர்ந்து ஒரு ஸ்கெட்ச் டாப் லைனில், ஸோ நம்ம டாப் லைன் எடுத்துக்கிறோம். தென் ஒரு ஆஃப் சைட் பண்ண போகிறோம். அந்த ஆஃப் சைடோட லென்த்து ஒரு 150 மில்லிமீட்டருக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட் அந்த ஸ்கெட்சை திருப்பி நம்ம ஒரு எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். அதோட எக்ஸ்ட்ரூஷன் லென்த்து ஒரு 25 மில்லிமீட்டருக்கு இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் நம்ம இங்கே நியூ பாடி எடுக்க போகிறதுல ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இங்கே தான் நம்மளோட டிராஃப்ட் ஆரம்பிக்க போகுது. மாடிஃபை டூல்லேருந்து நீங்கள் ஒரு டிராஃப்ட் எடுத்து நீங்கள் டிராஃப்ட் ஆரம்பிக்கலாம். நம்ம எக்ஸ்பிளனேஷனில் சொன்ன மாதிரி டிராஃப்ட்க்கு 2 க்ரைட்டீரியா கேட்கும். ஒன்று பிளேன், ஒன்று ஃபேஸஸ். ஃபேஸஸ் எந்த ஃபேஸஸை நீங்கள் டிராஃப்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸஸ் எடுக்கலாம். பிளேன் எந்த ஃபேஸஸ்க்கு அது பெர்பெண்டிகுலராக இருக்கோ அதுதான் நீங்கள் எடுத்தாங்க. இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிசைனுக்கு ஒரு 22 டிகிரிக்கு நான் டிராஃப்ட் பண்ண போகிறேன். திருப்பியும் அதே மெத்தட் தான், மாடிஃபை அண்ட் டிராஃப்ட் எடுங்க. இப்போ நம்ம சைட்டுக்கு ஒரு 7 டிகிரி நம்ம டிராஃப்ட் பண்ண போகிறோம். அதே மெத்தட் தான், மறந்துடாதீங்க. பிளேன் அண்ட் ஃபேஸஸ். பிளேன் பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஃபேஸஸ் எந்த ஃபேஸஸில் நீங்கள் டிராஃப்ட் பண்ண போகிறீங்க அதை நீங்கள் எடுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபில்லட் பண்ண போகிறோம். ஸோ மாடிஃபை டூல்லேருந்து ஃபில்லட் எடுத்துக்கோங்க.
ஸோ நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி நம்ம எங்கெங்கே ஷார்ப் எட்ஜஸ் இருக்கோ நம்ம அங்கெல்லாம் வந்து ஃபில்லட் பண்ணுவோம். அதே தான் நம்ம எங்கேயும் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 2 எட்ஜஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த 2 எட்ஜஸ்க்கும் ஒரு ரேடியஸ் 20க்கு நான் ஃபில்லட் பண்ணிக்கிட்டேன். இது தொடர்ந்து ஃபில்லட் வேலை வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. திருப்பியும் அதே மெத்தட் மாடிஃபை ஃபில்லட் டூலெட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ சைட்டில் அந்த ஷார்ப் எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில்லட் பண்ணலாம். ஒரு வாட்டியும் நம்ம வந்து ஃபில்லட் ஆப்ஷனை வந்து தட்டிக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. அங்கே ஒரு ப்ளாஸ் பட்டன் இருக்குது, அதை வந்து நீங்கள் தட்டிக்கிட்டு வேறு என்னென்ன ஃபில்லட்டை வந்து ஒரே ஆப்ஷனில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எட்ஜஸை புதுசாக ஒரு எட்ஜஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ரேடியஸ் 10க்கு வந்து நான் ஃபில்லட் பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு ஃபில்லட்டை ஆட் பண்ண போகிறீங்கன்னா திருப்பியும் அதே இதில் போய்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எடிட் இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட அடுத்த ஃபில்லட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. அடுத்தது நம்ம ஷெல் பண்ண போகிறோம். ஸோ மாடிஃபை டூல்லேருந்து ஷெல் எடுத்துக்கிங்க. நம்ம ப்ராடக்டை லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டு கீழே இருந்து நம்ம ஷெல் பண்ண போகிறோம் ஒரு 10 mm வால் திக்னஸ்க்கு. ஆல் ரைட். ஸோ இங்கே நம்ம ப்ராடக்ட் ஓரியன்டேஷனை பற்றி பார்க்க போகிறோம். சப்போஸ் நம்மளோட ப்ராடக்ட் இப்படி தான் ரொட்டேட் பண்ணி இருக்கணும் ஹோம் வியூவில் தட்டுறப்ப, ஆனால் நம்மளோட ஹோம் வியூலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இதை எப்படி நம்மளுக்கு வேண்டிய மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ரைட், ப்ராடக்ட் எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே ஓரியன்டேஷன் பாங்க, அங்கே வந்து ஃப்ரீ ஆர்பிட் அண்ட் கான்ஸ்டன்ட் ஆர்பிட் இருக்கும். கான்ஸ்டன்ட் ஆர்பிட் எடுத்துக்கோங்க. தென் அதை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ராடக்டை ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹோம் வியூவில் இருக்கிற மாதிரி. தென் அங்கேருந்து அந்த ஏரோவை நீங்கள் அனுப்பிக்கிட்டு செட் கரண்ட் வியூ எஸ் ஹோம்லேருந்து டு வியூக்கு நீங்கள் தட்டிக்கிட்டிங்கன்னா உங்களோட ஹோம் வியூ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துடும். இங்கே நான் திருப்பியும் ஒரு இன்டர்னல் ஃபில்லட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதோட எட்ஜஸ்லாம் நான் எடுத்துகிட்டு உள்ளுக்கு ஒரு ஃபில்லட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆல் ரைட். ஸோ இங்கே தான் நம்மளோட வெப் மேக்கிங் ஆரம்பிக்க போகுது. ஸோ ஒரு வெப் செய்யாதவனுக்கு நம்ம அதோட ஸ்கெட்ச் ஒன்று செஞ்சு ஆகணும். ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்கெட்சிங்கை நான் செய்ய போகிறேன். ஸோ as usual ஸ்டார்ட் ஸ்கெட்ச், அந்த வியூ பிளேனை நான் எடுத்துகிட்டு என்னோடய ஸ்கெட்சை ஆரம்பிக்க போகிறேன். இந்த இடத்துல நான் உங்களுக்கு சில கான்ஸ்ட்ரெயின்ட்ஸ் மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தரலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு லைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஆங்கிளும் நான் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 45 டிகிரி ஆங்கிள் நாங்கள் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 பாயிண்ட்ஸுமே வந்து ஒரு லைனுக்குள்ளே வரல. ஸோ நான் ஒரிஜினல் பாயிண்ட்டும் அந்த லைனோட பாயிண்ட்ஸும் நான் எடுத்துக்கிட்டு இங்கே தான் நம்ம கான்ஸ்ட்ரெயின்ட் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசன்டல் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனை வந்து ஹாரிசன்டல் லைனுக்குள்ளே ஈக்குவலாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு லைன் வரையணும் நம்மளுக்கு ரிக்வயர்மெண்ட் இல்லை, பட் அதை நம்ம வந்து மிரர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மிரர் எப்படி பாய்க்கணும்னு ப்ரீவியஸ் டியூட்டோரியல் உங்களுக்கு தெரியும். தென் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபில்லட், அந்த ஷார்ப் எட்ஜஸை நான் ஒரு ஃபில்லட் பண்ணிக்கிறேன் for radius 15. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ரேடியஸும் நீங்களும் கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்ச ஃபில்லட் வந்து இப்போ மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இப்போ நான் நவுத்தினேன்னா அது ஒரே இடத்துல வந்து ஃபிக்ஸ்டாக இல்லை. ஸோ இதையும் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 பாயிண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. தென் as usual நம்ம வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசன்டலை வந்து கான்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா அது நவராது. இப்போ எல்லா லைனும் வந்து பிளாக் கலரில் வந்துருச்சு. மீன்ஸ் எல்லாமே செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்கெட்சை வந்து நான் இப்போ பேட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கெட்சில் போய்ட்டு ரெக்டாங்கிள் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டு நம்ம என்னென்ன ஆப்ஜெக்ட் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோமோ அந்த லைன் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு அண்ட் தென் டைரெக்ஷனையும் நம்ம செட் பண்ணிக்கிட்டால் நம்ம பேட்டர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதையோடு சேர்த்து நம்ம குவான்டிட்டியும் கொடுத்துக்கலாம், நம்மளுக்கு எத்தனை லைன்ஸ் வேணும் அப்படின்னு.
நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எல்லா லைன்ஸையும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து டிசைனரோட சாய்ஸ். உங்களுக்கு அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அப்படி கூட விட்டுடலாம். இது வந்து டிசைனரோட சாய்ஸஸ் ஆக்சுவலி. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எல்லா லைன்ஸ் வந்து இப்போ ப்ளூ கலரில் மாறிடுச்சு. பிகாஸ் இது ஒரு கான்ஸ்டன்ட் மூவ் பண்ணிடுச்சு நான் நம்புகிறேன். ஸோ திருப்பியும் அந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் செட் பண்ண போகிறேன். எஸ்பெஷலி அந்த ஃபில்லட் ரேடியஸோட கான்ஸ்டன்ட்லாம் வந்து திருப்பியும் செட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஒரு லைனுக்குள்ளே இருக்கிற கேப்பை வந்து நம்ம இப்போ அசைன் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ஒரு 25 மில்லிமீட்டர் இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம செட் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த ரேடியஸை அசைன் பண்ண போகிறோம். இனிஷியலி அந்த ரேடியஸ் வந்து நான் ரேடியஸ் 15 வச்சுருந்தேன். பட் டியூ டு சம் இஷ்யூ வந்து நான் ரேடியஸ் 10 மாற்றிக்கிட்டேன். இது வந்து இஸ் ட்ரூலி அப் டு தி டிசைனர்ஸ் சாய்ஸ். ஸோ நீங்கள் என்ன ரேடியஸ் வேணுமோ வச்சுக்கலாம். ஈவன் தோ நம்ம அந்த ரேடியஸோட பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கு பிறகு ஸ்டில் அந்த ரேடியஸ் மூவ் ஆகுறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து டியூ டு நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டை விட்டுட்டோம், டென்ஷன் கான்ஸ்டன்ட் நம்ம விட்டுட்டோம். அதாவது அந்த ரேடியஸ் வந்து பக்கத்தில் இருக்கிற லைன் கூட வந்து டென்ஷனாக இருந்துச்சுன்னா அது மூவாக ஆகாது. ரைட், ஒன்ஸ் வேப்க்கு ஏற்ற அந்த ஸ்கெட்ச் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேப்போட எக்ஸ்ட்ரூஷன் வேலையை ஆரம்பிக்கலாம். ஸ்க்ரேட் டூல் பார்லேருந்து நம்மளோட வேப்போட ஆப்ஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கேருந்து நீங்கள் வரைஞ்ச அந்த கர்வை நீங்கள் எடுத்துகிட்டு டெப்த் ஆப்ஷனில் வந்து நீங்கள் டு டெப்த்னு வச்சுக்கிட்டு திக்னஸ் நம்ம ஏற்ற திக்னஸ் வச்சுக்கலாம். அண்ட் தென் டெப்த் நம்ம ஏற்ற இங்கே டெப்த்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெப்த் வந்து ஒரு 1.5 மில்லிமீட்டருக்கு நான் வச்சுருக்கேன். வேப் மேக்கிங்கில் நீங்கள் எல்லா லைனையும் ஒரே டைமில் சிமில்டேனியஸாக எடுத்து நீங்கள் உங்களால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஒரு வாட்டியும் நீங்கள் அந்த வேப் ஆப்ஷனை போய்ட்டு கிளிக் பண்ணி லைனை கிளிக் பண்ணி தென் க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். திஸ் இஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். மேபி ஃப்யூச்சரில் அவங்க ப்ரோக்ராம் ஸ்டைலாக மாற்றலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ரேக்கு உண்டான ஒரு லீப் ஒன்று செய்ய போகிறோம். ஸோ ஷெல் எடுத்துக்கோங்க. ஷெல் இருந்து அவுட்டர் ஃபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இன்சைட் திக்னஸ் ஒரு 2.4 மில்லிமீட்டர் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லிப்ஸை வந்து க்ரியேட்டாக ஆயிரும். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்ம ஃபைனல் டச்சுக்கு வந்துட்டோம். ஸோ எந்தெந்த இடத்துல நீங்கள் இன்னும் ஸ்டில் ஷார்ப் எஜஸ் இருக்குது ஃபில்லட் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஃபில்லட் கொடுத்து ஃபைனல் டச்சப் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ இப்போ நம்மளோட ட்ரெயின் டிசைன் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம மெட்டீரியல் அசைன்ஸ் பண்ணலாம். ஸோ அண்டர் ஃபிசிக்கல் மெட்டீரியலில் பிளாஸ்டிக்கில் நீங்கள் வந்து பாலிப்ரோபிலின் எடுத்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட் கலரை நம்ம அசைன் பண்ணலாம். ஸோ ப்ரெஸ் A ஃபார் அப்பரன்ஸ். ஸோ நம்மளுக்கு ஏற்ற கலர் அங்கே டிசைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ளூ கலர் அசைன் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வேரியஸ் கலர் நீங்களும் அசைன் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டு வச்சுக்கலாம்.
ஆல்ரைட் காய்ஸ், வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அப்படியே லெசன்ஸ் ரிவ்யூலாம் பார்த்துடலாம். இந்த லெசன்ஸ் ரிவ்யூவில் நீங்கள் எப்படி டிராஃப்ட் அண்ட் வேப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க. அப்படியே இந்த மேலே கட்டுற ஏரோக்கு போய் இந்த வீடியோவை ரேட் பண்ணுங்கள். Till then, stay tuned. Signing off, Yogis. Thank you. Take care. Bye-bye.